சிவாய நமவோம் சிவாய நமஹ சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோம் சிவாய நமஹ சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோம் சிவாய நமஹ சிவாய நமவோம் நம சிவாய நம பார்வதி பதையே. ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனஹ பிரக்ரஹமேவச இந்திரியாணி ஹயானாகு விஷயான் ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தீத்யாகுர் மனீஷினக. ரதம் ரதிம் இரண்டு பதங்கள் இருக்கின்றன. இந்த சரீரத்தை ரதம் என அறிந்து கொள்ளுக. அந்த சரீரத்தில் வீட்டிருக்கின்றவனை ஆத்மா என்றும் அறிந்து கொள்ளுக. இந்த ரதத்தை ஓட்டுகின்ற சாரதியாக இருப்பது புத்தி. சாரதி கையில் பற்றி பிடித்திருக்கின்ற பிடிகயிர் அல்லது லகான் மனது. இந்த ரதத்தை இழுத்து செல்வதற்காக அமைந்திருக்கின்ற குதிரைகள் இந்திரியங்கள். இந்திரியார்த்தங்களை நாடி குதிரைகள் இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு போகின்றன. அப்படி இந்திரியங்கள் மனதோடு கூடியிருக்கின்ற ஆத்மாவுக்கு போக்தா அல்லது ஜீவாத்மன் என்று பெயர். அப்ப நம்முடைய சரீர வாழ்க்கையே ஒரு ரதோத்சவமாக நிகழ்கிறது. ரதோத்சவம் அமைத்ததே சரீர வாழ்க்கையினுடைய தத்துவத்தை விளக்குவதற்காக. தேர் நிலைக்கு வந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அது நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்தான பிறகு நாம் கையாளுகின்ற தேர் அல்லது ரதம் நிலைக்கு வந்தாகிவிட்டது. ஆக சரீர வாழ்க்கை பூர்த்தியாகும் பரியந்தம் நாம் ரதோத்சவத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். ரதின் ரதம் இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு முதல் அறிதல் அவசியம். இதே கோட்பாட்டுக்கு நிகராக கீதையில் சொல்லி வைத்திருப்பது இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமீதி அபிதீயதே ஏதத் யோவேதி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞா இதி தத்விதஹ. இந்த சரீரத்தை க்ஷேத்திரம் என அறிந்து கொள்ளுக. இந்த சரீரத்துக்குள் இருக்கின்றவனை க்ஷேத்ரஜ்ஞன் எனவும் தெரிந்து கொள்ளுக. இப்படி இரண்டையும் இந்த உண்மையை அறிந்தவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள். இன்னும் தெளிவுபடுத்துவதற்கு மற்றொரு சான்று. வீடு இருக்கிறது, வீட்டில் நாம் குடியிருக்கின்றோம். ஒரு வீட்டை பார்த்தால் அது குடியிருக்கிற வீடு அல்லது குடிபோன வீடு என்பது விளங்கும். அந்த வீடு இருக்கிற நிலையை பார்த்து வீட்டில் ஒருவன் குடியிருக்கின்றான். குடியிருக்கிறவன் குடியிருக்கிற தன்னையும் அறிகின்றான், குடியிருக்கிற வீட்டையும் அறிகின்றான். அது எண்ணி பார்க்கிற இடத்துக்கு நமக்கு விளங்கும்.
இந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேன் என்று தன்னை அறிகின்றான். இது நான் குடியிருக்கின்ற வீடு என்று வீட்டையும் அறிகின்றான். ஆனால் தன்னை அறிகிற திறமை வீட்டுக்கு இல்லை, அது ஜடப்பொருள். தன்னை அறிகிற திறமை வீட்டுக்கு இல்லை. தன்னை அறிகிற திறமை வீட்டில் குடியிருக்கிறவனுக்கு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு நிகர் நம்முடைய உடல். உடலில் குடியிருக்கின்ற ஆத்மன் இதில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று தன்னை அறிகின்றான். தான் பயன்படுத்துகிற உடலை இது என்னுடைய உடல் என்று அறிகின்றான். அறியும் பாங்குடையது ஆத்மா. ஆகினால் அறியும் தன்மைக்கு சேதனம் என்று பெயர். அறிகிற பாங்கு இல்லை, அதற்கு ஜடப்பொருள் அறியும் திறமையற்றது என்று சொல்லப்படுகிறது. அப்ப ரதம் என்றும் க்ஷேத்திரம் என்றும் இந்த உடல் சொல்லப்படுகிறது. அதில் இருக்கின்ற அறியும் பாங்குடையதற்கு ஜீவாத்மன் என்று பெயர், க்ஷேத்திரஜன் என்று பெயர். இந்த உடல் வாழ்க்கையின் பிரயோஜனம் என்ன? உடலில் வாழ்ந்திருக்கிறது. எல்லா உயிர்களும் ஒரு உடலை படைத்து உடலில் வாழ்ந்திருக்கின்றன. உடல் வாழ்க்கையின் பிரயோஜனம் என்ன? ஐதீகமாக வந்துள்ள விடை இதற்கு தர்மார்த்த காமம் மோட்சம், புருஷார்த்தங்கள் 4. உடல் வாழ்க்கையை முறையாக கொண்டு செலுத்துவதற்கு தர்மம் என்று பெயர். உடல் வாழ்க்கையின் மூலமாக பொருளையும் இன்பத்தையும் பெறுவது பெரும்பாலோருடைய குறிக்கோள். பொருளையும் இன்பத்தையும் பெறுவது இந்த பிரபஞ்ச வாழ்க்கை. மோட்சம் அல்லது வீடு என்பது பிரபஞ்சத்தை தாண்டிய அதீத நிலை. அப்ப உடல் வாழ்க்கையினுடைய நோக்கம் உலக வாழ்க்கையை நன்கு பயன்படுத்துவது. அது முடிந்த குறிக்கோள் அல்ல. அதை தாண்டி பிறகு பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கிற தன்னுடைய பாரமார்த்திக பெருநிலையை அதை விட்டு வந்து மறந்திருக்கின்றான். மீண்டும் அதை பெற்று அதில் நிலைத்திருப்பது மோட்சம் அல்லது வீடு. அப்ப உடல் வாழ்க்கை இங்கே ரெண்டுக்கும் கருவியாக இருக்கிறது. இந்த போக்தாங்கிற பதம் இங்கு போடப்பட்டிருக்கிறது. அனுபவிப்பவன் என்பது பொருள். பிரபஞ்சத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் போக்தா அல்லது போகி. பிரபஞ்சத்தில் இருக்கையில், பிரபஞ்ச வாழ்க்கையில் நாட்டமில்லாது அதை ஒதுக்கி வைத்துவிட்டு மோட்சத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகின்றான். அப்படி மோட்சத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிற இடத்து அதனுக்கு பெயர் போகி அல்ல, யோகி. யோகி பிரபஞ்ச வாழ்க்கையை பயன்படுத்துகின்றான் பாரமார்த்திக பெருநிலையை அடைவதற் பொருட்டு. போக்தா அல்லது போகி பிரபஞ்ச வாழ்க்கையை பயன்படுத்துகின்றான், இதிலேயே திருப்தி அடைந்தவனாக இது போதும் என்று. இது இப்படி 2 வித்தியாசம் மக்களுக்கிடையில் இருக்கிறது. நமக்கு குறிக்கோளாக இருப்பது பிரபஞ்ச வாழ்க்கையை பயன்படுத்தி பிரபஞ்ச அதீதத்துக்கு போவது வாழ்க்கையினுடைய குறிக்கோள். பிரபஞ்சத்திலேயே கட்டுண்டு கிடப்பது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அல்ல. விவேகம் படைத்தவர்களுக்கு இந்த உண்மை விளங்குகிறது. அதற்கேற்ற பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? இந்த மந்திரம் விளக்குகிறது. ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவத்து புத்திம் து சாரதிம் வித்தி மனஹ பிரகிரகமேவச்ச இந்திரியாணி ஹயானாகு
விஷயான் ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே இத்யாகுர் மனிஷினக. சான்றோர்கள் இப்படி பாகுபட்டு சொல்லியிருக்கிறார்கள். தத்விதகா உண்மை அறிந்தவர்கள் இப்படி பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். பாகுபடுத்தி சொல்லியதில் உனக்கு இன்னும் மேலான லட்சியம் ஒன்று இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தினார்கள். ஒரு சாமானிய உபமானத்தில் இது பரமசர் சொல்லுகின்றார். விறகு வெட்டி ஒருவன் வனத்துக்குள் சென்று விறகு வெட்டி கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் வழியில் சாது ஒருவர் சந்தித்தார். இன்னும் உள்நோக்கி செல், ஒரு பதத்தை சொல்லிவிட்டு போனார். இன்னும் உள்நோக்கி செல். அடுத்த நாள் உள்நோக்கி போனான். அதை விட நல்ல விறகு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு இன்னும் உள்நோக்கி சென்றான். அதை விட நல்லது. படிப்படியாக சந்தனக்கட்டை, அதன் பிறகு தாமிரதாது, அப்புறம் வெள்ளிக்காது, அப்புறம் தங்கம், ரத்தனங்கள். அப்படி வாழ்க்கையில் மேலும் மேலும் சரீர வாழ்க்கையை பயன்படுத்துவதில் ஆழ்ந்து உள்நோக்கி சென்றால் பெறுவதற்கரிய பேறு பெறலாம். அதன் பொருட்டு இந்த ரதத்தை கையாளுவதில் நாம் திறமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பயணம் போவதற்கு கருவியாக இருப்பது ஊர்தி, ரதம், வண்டி வாகனம். இப்படி சொல்லுகின்றோம். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போவதற்கு ஏதாவது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வண்டி வாகனத்தை கையாண்டு போகின்றோம். அந்த நிலையில் நம்முடைய சரீரம் இருக்கிறது. இதில் பயணம் போகலாம். புக்தி அல்லது பிரபஞ்ச இன்பத்தை நாடி இதில் பயணம் போகலாம். முக்தி, பாரமார்த்திக பெருநிலை நாடி இதில் பயணம் போகலாம். இரண்டு வித பயணத்துக்கும் இது ரதமாக சரீர வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நாம் காண்கிற வண்டி வாகனங்களுள் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, சைக்கிள், மோட்டார் கார், சமுத்திரத்தில் போகின்ற கப்பல், வானத்தில் போகின்ற ஆகாய விமானம், இவைகளெல்லாம் இன்றைக்கு வாகனங்களாக இருக்கின்றன. மாட்டு வண்டி கட்டி பயணம் புறப்படுகிற பொழுது அது பயணத்துக்கு தகுதியாக இருக்கிறதா என்று முதலில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, அதில் கட்டுகிற மாடு போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதா, போதிய அளவிற்கு தீனி போட்டு இருக்கின்றோமா, அதை பார்த்து வண்டி பூட்டுகின்றோம். குதிரை வண்டி அத்தகையது, சைக்கிளில் போகின்ற இடத்தும் அத்தகையது, மோட்டார் காரில் போகிற பொழுதும் அத்தகையது, கப்பலில் போகின்ற பொழுதும் அப்படியே. இதிலெல்லாம் அதிகமாக ஆகாய விமானத்தில் போகிற பொழுது இந்த நிபந்தனை இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறது. எத்தனை தடவை கீழே இறங்கினாலும் மறுபடி மேலே போவதற்கு முன்பு ஒவ்வொரு பகுதியும் சரியாக ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டுத்தான் பிறகு மேலே போக வேண்டும். மேலே போயான பிறகு இந்த தப்புன்னு கண்டுபிடித்தா அது தெரிந்து கொள்வதற்குள்ளாக முடிவாகிவிட்டது. அப்ப வண்டி வாகனத்தை சரியாக ஆராய்ச்சி பண்ணி பயணத்துக்கு அவைகளை பயன்படுத்துவது ஒரு வாழ்க்கை தத்துவம். அந்த வண்டி வாகனத்துக்கு நிகராக நம்முடைய உடல் வாழ்க்கை இருக்கிறது. உடல் வாழ்க்கையை செப்பனிடுவது போகத்துக்கும் பயன்படுகிறது, யோகத்துக்கும் பயன்படுகிறது. யோகத்துக்கு பயன்படுத்துகிறவர்கள் இன்னும் அதை சரியாக கவனிப்பது அவசியம். உட்பட போகத்தில் பயன்படுத்துகிறவர்கள் சரீரங்கிற ரதம் தேய்ந்து அழிந்து கொண்டு போவதற்கு வழி தேடுகிறார்கள். யோகத்தில் பயன்படுத்துகிறவர்கள் அது இன்னும் உறுதி பெறுவதற்கான தாங்கை பயன்படுத்துகிறார்கள். போகம் யோகம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? போகத்தில் செல்ல செல்ல சரீரம் விரைவில் பழுதுபடுகிறது. யோகத்தில் போக போக அது பழுதுபடுவதில்லை. பெரிய லட்சியத்துக்கு தகுதி வாய்ந்த கருவியாக அது திரும்பி அமைகிறது.
இதுதான் போகம் யோகம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இரண்டையும் சேர்ந்து கையாளுதல் என்பது ஏகதேசமாக உலக வாழ்க்கையில்கள் பொருள் இன்பம் இதை நாடுகிறவர்கள் அறத்திலும் ஈடுபட்டிருக்கிற பொழுது ஒரு சுமாராக நடுநிலையில் இருந்து பயன்படுத்துகிறார்கள். தத்துவபூர்வமாக ஆராய்ந்து பார்க்கிற இடத்து பரமசர் சொல்லுகிற பிரகாரம் ராமன் உள்ள இடத்தில் காமன் இல்லை, காமன் இருக்கிற இடத்தில் ராமன் இல்லை. வேறொரு விதத்தில் சொல்லுகிற இடத்து போகத்தில் ஈடுபடுகின்றவனுக்கு யோகம் இல்லை, யோகத்தில் ஈடுபடுகின்றவனுக்கு போகத்தை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. யோகம் போகம் ரெண்டையும் சமரசப்படுத்தலாம் என்று யாராவது ஒருவன் சொல்லுவானாகில் சரியான ஆத்மசாதகன் அந்த மனிதனை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரெண்டும் சேர்த்து அமைக்க முடியாது. ராமன் காமன் ரெண்டையும் சேர்த்து அமைக்க முடியாது. இத்தியாகும் மனிஷினகா சான்றோர்கள் சொல்லி வைப்பதில் நிபந்தனை போட்டு வைப்பது இந்த கருவியாக நடத்த அமைந்திருப்பதை நீ எப்படி பயன்படுத்துகின்றாய், அந்த பயன்படுத்துவதிலிருந்து எதை நீ லட்சியமாக கொண்டிருக்கின்றாய், அந்த லட்சியத்தை நோக்கி என்ன பாங்கில் நீ போகின்றாய், அதுவும் விளங்குகின்றது. அப்போ ஒவ்வொரு பகுதியும் நாம் இப்ப ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாகின்றது. ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது. நமக்கு ரதமாக அமைந்திருப்பது இந்த சரீரம். இதை சரியாக பயன்படுத்தி நம்முடைய லட்சியத்துக்கு போவதற்கு இது பெரிய கருவியாக இருக்கிறது. சென்னைக்கு போவதற்கு ரயில் வண்டியில் போகின்றோம், போயான பிறகு அதை பற்றி கவலையில்லாத விட்டு கிளம்புகிறோம். சரீர யாத்திரை என்கின்ற பயணம் போய்க் கொண்டிருக்கிற நாம் குறியை அடைந்தான பிறகு இந்த சரீரம் பிறகு எப்படி போய்விட்டது என்பதை கவலை இல்லை. எந்த விதத்தில் ஜாக்கிரதையாக பறவை ஒன்று கூடு கட்டுகிறது, அதில் முட்டையிடுகின்றது, அடை காக்கின்றது, குஞ்சு பொறிக்கின்றது, குஞ்சு பறக்கும் தரம் வரும் வரையில் அந்த கூட்டை சரியாக வைத்திருக்கிறது. குஞ்சு பறக்க தெரிந்து கொண்டால் அதை பொருட்படுத்தாது தாய் பறவையும் குஞ்சும் பறந்து போய் விடுகின்றன. அதற்கு நிகர் நம்முடைய உடல். அதை காரியம் நிறைவேறும் பரியந்தம் வைத்திருக்கிற பாங்கில் வைத்தாக வேண்டும். சிறந்த காரியத்துக்கு இது பயன்படுகிறது. ஆகையினால் வைத்திருக்கிற முறையில் இதை வைத்திருத்தல் வேண்டும். நரேந்திரன் சின்னஞ்சிறு வயதில் துடுக்கே வடிவெடுத்தவன் துள்ளி குடித்து விளையாடிக் கொண்டிருந்த பொழுது படிக்கட்டில் வழுக்கி உருண்டு விழுந்து உருவத்தில் ஒரு காயமாகி மயங்கி போய்விட்டான். அந்த தழும்பு காலமெல்லாம் இருந்தது. நரேந்திரனை முற்றிலும் கவனித்து பார்த்த ராமகிருஷ்ணர் அந்த சிறு நிகழ்ச்சியை குறித்து சொன்னார். இந்த சிறிய நிகழ்ச்சியின் மூலமாக நரேந்திரனிடத்திலுள்ள பேராற்றல் பலவற்றை அன்னை பராசக்தி கறந்தெடுத்து விட்டால், இந்த நிகழ்ச்சி நேராதிருக்குமாகில் இன்னும் அதிகம் ஆற்றல் படைத்தவனாக இவன் இருப்பான். இப்பவும் இருந்தபடி உலகத்தை ஒரு ஆட்டுவான். மற்றவர்கள் காட்சியில் அது கவனிப்புக்கு வராத நிகழ்ச்சியாக போய்விட்டது. அதை இவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்று பரமசர் சொல்லுகிற இடத்து நிலையற்ற சரீரத்தையும் ஒரு பெரிய லட்சியத்துக்காக வைத்திருக்கிற பொழுது என்ன பாங்கில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அது எடுத்துக்காட்டாகின்றது. பரமசருடைய சரீர அமைப்பே டாக்டர்கள் வியப்படையக்கூடிய நிலையில் அப்படி பண்பாடடைந்த சரீரமாக இருந்தது. தம்முடைய சரீரத்தை நரேந்திரர் சரியாக சின்னஞ்சிறு வைத்து கவனிப்பதே கிடையாது. சரீர உணர்ச்சியே கிடையாது, அதை சரியாக கவனிப்பதில்லை. நரேந்திரனிடத்து ஒரே ஒரு குறை, உடலை பற்றி எண்ணுவது கிடையாது. உடல் உணர்ச்சி இல்லாதவனாக இருக்கின்றான்.
அதை பாதுகாக்கிற எண்ணமே அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆயினும் அந்த திண்மைக்கேற்ற பிரகாரம் இவனுடைய காரியத்துக்கு அது நெடிது பயன்படும். அவன் சரியாக கவனிக்காத ஒரு அறிகுறி சொன்னார். நரேந்திரன் உணவு விஷயத்தில் கருத்து செலுத்தாதவன், எதை வேண்டும் என்றாலும் எவ்வளவு வேண்டும் என்று அறிந்து விடுகின்றான். மீதூன் விரும்பேல் நாம் நேற்று ஆராய்ந்தோம். உண்ணாதும் இருப்பார், மிகைப்பட உண்ணம் செய்வார். அது பரம்சம் முற்றிலும் ஆமோதிக்க கிடையாது. விவேகானந்தர் பண்ணினார், ஆகினால நாம பண்ணினா நாம் போக முடியாது. அவர் சரீரம் அதையும் தாங்கியது, அதற்கு மேலும் தாங்கியது. பரம்சர் தாமும் தம் சிஷ்ய கூட்டம் மற்றவர்கள் கருவியாக இருப்பவைகள் ஸ்தூல கருவியாக இருக்கிற சரீரத்தை வைத்திருக்கிற பாங்கு இத்தகையது என்பதை பற்றி காட்டிக் கொடுத்திருக்கின்றார். அப்ப ஆத்ம சாதகத்தில் போகிறவர்கள் அந்த சரீரத்தை சாதனத்துக்கு ஏற்ற முறையில் வைத்திருப்பதே சாதனமாகிறது. இன்னொரு விமானத்திலும் சொல்லுகின்றார். அட்டை பெட்டி ஒன்றில் தந்தை விலையுயர்ந்த நகையை போட்டு இரும்பு பெட்டியில் வைத்திருக்கிறார். அதே தரத்தில் செய்யப்பட்ட மற்றொரு அட்டை பெட்டியை குழந்தையிடம் விளையாட கொடுத்து விடுகின்றார். அது வைத்து விளையாடி விரைவில் பால் கொடுத்து விடுகிறது. மற்ற பெட்டியை தரும்படி குழந்தை கேட்கின்றது. தர மறுத்து விடுகின்றார். தரவே வேண்டும் என்று குழந்தை அழுகிறது. அம்மாவிடம் போய் சொல்லுகிறது. போகிட்டு அந்த பெட்டியும் கொடுத்து விடுங்கள் என்று அம்மா என்று சொல்லுகின்றாள். பெட்டியை திறந்து அட்டை பெட்டியை திறந்து காட்டி மூடி வைத்து விட்டார். அம்மா பார்த்தா உள்ள விலை உயர்ந்த நகை இருக்கிறது. உனக்கு வேற பெட்டி வேற இருந்தா அது வேண்டாம். அம்மா அப்புறம் வேற பல்ல விளையாட ஆரம்பித்து விட்டார். அந்த அட்டை பெட்டிக்கு ஏன் பெரிய மதிப்பு? உள்ள இருக்கிற பெரிய ரத்தினத்தை முன்னிட்டு அதற்கு மதிப்பு. மற்றபடி அது வெறும் அட்டை பெட்டி. இந்த சரீரத்துக்கு பெரிய மதிப்பு உள்ளிருக்கிற பெரிய வஸ்துவை முன்னிட்டு அதற்கு மதிப்பு. ஆகையினால் அது வைத்திருக்கிற பாங்கில் நீ வைத்திருப்பாயாக. அதே கோட்பாட்டை திருமூலர் சொல்லுகிற இடத்து, உடம்பினை முன்பு இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானும் இருந்து ஓம்புகின்றேனே. அப்போ உடலை முறையாக ஓம்புதல் ஆத்மசாதனத்தில் முதல் படி ஆகின்றது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும். அப்படி சரீரத்தை வைத்திருக்கிற முறையில் வைத்திருந்தால் அது சாதனத்துக்கு உதவுகின்றது. சரீரத்தை என்ன பாங்கில் வைத்திருப்பது? போகத்தில் அதை ஈடுபடுத்துகின்ற அளவு அது விரைவில் பாழடைகின்றது. யோகத்திலே அதை செலுத்திக் கொண்டு வர வர புதிய துக்கத்தை அது பெறுகிறது. அதனுடைய சொரூபமே மேலான சொரூபமாக மாறி அமைகின்றது. அதற்குத்தான் சிறந்த எடுத்துக்காட்டாக ராமகிருஷ்ணனுடைய சரீரம் இருந்தது. எடை போடுவதற்கு விறகு புலிமோட்டை நெடுப்பதற்கு தராசு வைத்திருக்கிறதை காண்கின்றோம். சயின்ஸ் லெபார்டரியிலே நுண்ணிய வஸ்துக்களை எடை போடுவதற்கு கண்ணாடி பெட்டிக்குள் பேலன்ஸ் வைத்திருக்கிறார்கள். ரோமத்தினுடைய ஒரு சிறு துண்டு போட்டால் அந்த ஊசி இந்த பக்கம் ஆடி அந்த சிறிய எடையை அது விளக்கி காட்டுகிறது. புலிமூட்டன் இருக்கிற தராசுல கொஞ்சம் எடை இப்படி அப்படி போட்டால் பெரிய லாப நஷ்டம் இல்லை. ஆனால் இந்த நுண்ணியதாக இருக்கிற கருவியில் எதை எந்த அளவில் வைத்து எடை போட வேண்டும் அவ்வளவு ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். அவ்வளவு நுண்ணிய கருவியாக பரமேஸ்வருடைய சரீரம் மாறி அமைந்தது. சமாதி நிலையில் இருக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தை மறந்த நிலை. அப்பொழுது அவரை ஸ்பர்சம் தொடுகிற ஆளை முன்னிட்டு அவருக்கு வருகிற எதிர் செயல் ரியாக்ஷன், பரிசுத்தமானவர்கள் தொட்டால் தீங்கில்லை, புனிதத்தில் குறைந்தவர்கள் தொட்டால் உடலெல்லாம் வலியெடுக்கிறது. நம்ம சரீரம் எல்லாம் புலி மூட்டை நிற்கிறது போன்ற அதெல்லாம் தெரியாது.
அவ்வளவு நுண்ணியதாக அது திரும்பி அமைந்தது. இன்னும் அந்த சரீரத்தை ஆராய்ச்சி பண்ணிய விவேகானந்தர் கல்விக்கே விளக்கம் தருகிற பொழுது, கல்வி என்பது புஸ்தகத்தில் எடுக்கிற புள்ளி விவரங்கள் அல்ல. கற்றவன் யார்? ஒரு லட்சியத்தை கருத்தில் வாங்கி உள்ளத்தில் ஊறி அந்த லட்சிய சொரூபமாக அவனுடைய திரிகரணங்கள் அமைந்து விடுமானால், திரிகரணங்கள் வாச்சா கையங்கிற திரிகரணங்களை ஆராய்ந்தோம், மனம் வாக்கு காயம். அந்த லட்சியத்துக்கு ஏற்ற பிரகாரம் அவனுடைய திரிகரணங்களே திரும்பி அமைந்து விடுமானால் அவனை கற்றவன் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய நாடி நரம்பு எது போன்றது? இந்த மின்சக்தி எந்த சப்தம் போட்டாலும் கொண்டு போகிற நரம்புக்கு நிகர் இந்த கம்பி. பொல்லாததை பேசு, அதை விளக்குகிறது, நல்லதை பேசு, அது விளக்குகிறது. பரமசுடைய நாடி நரம்பு எந்த நிலையிலும் பொருந்தாத உணர்ச்சி எண்ணம் வந்தால் நாடி நரம்பு மறுதளிக்கின்றன, ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி பண்பட்டது. நல்லதை ஏற்கும், கெட்டதை அது ஒதுக்கி தள்ளும். அப்படி தன்னை பண்படுத்துவன் தான் கற்றவன் என்று சொல்லுகின்றார். ஆக சரீரத்தை புனிதம் வாய்ந்ததாக வைத்திருப்பது ஆத்மசாதனுடைய முதல் கடமை. இது இறைவன் வீட்டிருக்கின்ற ஆலயம் என்று கருத வேண்டும். ஆத்மானம் ரத்தினம் வித்தி. இந்த ஆத்மான்னு சொல்லப்படுவது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மனை அந்த ரதத்தின் மூலமாக பண்படுத்த பரமாத்மனையே காட்டி தருகிற நிலைக்கு அது வருகின்றது. அப்ப உடலை ரதோத்சவம் என்று சொல்லுகிற போது இறைவனார் எழுந்தருளுவதற்கென்று அமைந்தது அந்த வாகனம். அப்படி கருதுகின்றோம். இந்த சரீரத்தை அப்படி ரதமாக கருதுகிற இடத்து இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற, இது இறைவனுக்குரிய ஆலயமாக இருக்கின்றது. அப்ப முதல் சாதனம் நம்முடைய சரீரத்தை இறைவனுக்குரிய தேவாலயமாக வைத்திருப்பது நல்ல ஆத்ம சாதனமாகிறது. நம்முடைய சுகபோகத்துக்கு அமைந்த கருவி அல்ல இது. இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற அவனுடைய நடமாடும் ஆலயமாக இருக்கின்றது. அதனுடைய நடமாடும் ஆலயம் என கருதி அதற்கேற்ற பிரகாரம் அதை வைத்திருக்கின்ற இடத்து ஆத்மசாதனத்துக்கு அது சிறந்த அஸ்திவாரமாகின்றது. அப்பதான் உடம்பினை முன்பு இழுக்கென்று இருந்தேன். இழுக்கு அழுக்கு மலம்ங்கிற மலத்தோட சேர்க்கப்படுகிறது. அது மலம் அல்ல. சரியாக அதை கையாளுகின்ற இடத்து ஒரு அமிர்த சுரூபமாக வல்லது. சரீரத்தை ரதம் என்று அறிந்து கொள்ளுக. விஷயம் வைத்திருக்கிற விதத்தில் தேவாலயம் போன்று இந்த சரீரத்தை வைத்திரு. புத்திந்து சாரதின் வித்தி. ரதம் இருக்கின்றது, வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு ஒரு ஆள் இருக்கின்றான். சாரதிக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பது பார்த்தசாரதி. பார்த்தனுக்கு சாரதியாக அமைந்தது போன்று போர்க்களத்தில் வேறு யாருக்கும் சாரதி அமையவில்லை. அவனுக்கு பெரிய பகைவனாக இருந்த கர்ணனுக்கே ஒரு குறைநிலை. அவனை பார்த்தனுக்கு அமைந்தது போன்று சாரதி எனக்கு அமையுமாகில் நான் அவனை மிச்சமிட மாட்டேன். தூண்டுதல் போட்டு சல்லியனை வைக்கின்றார்கள், பிறகு நிறைவேறவில்லை. பார்த்தனுக்கு அமைந்த பெரிய வாய்ப்பு அவனுக்கு சாரதியாக அமைந்தது பரமாத்மா. அதை முன்னிட்டு எல்லாருக்கும் அது இல்லை என்று நாம் எண்ணிவிடலாகாது. பார்த்தனுக்கு சாரதியாக அமைந்த பரமாத்மா எல்லா உயிர்களுக்கும் சாரதியாக இருக்கின்றார். அதை எல்லாரும் அறிந்து கொள்ளுவதில்லை. அறிந்து கொள்ளாதது இவருடைய குற்றம். அப்ப அறிந்து கொள்வதற்கு உபாயம் என்ன? புத்திம் து சாரதிம் வித்தி. உபாயம் இங்கே வருகிறது. புத்திம் து சாரதிம் வித்தி. உனக்கு உன்னுடைய புத்தி சாரதியாக இருக்கின்றது. இந்த புத்தியை பயன்படுத்தினால் சரியாக அந்த பெரிய சாரதியை கிரகிப்பதற்கு இந்த புத்தி பயன்படும்.
உன்னுடைய புத்தி, உன்னுடைய அறிவை இனி எங்கனம் பயன்படுத்துகின்றாய்? அடுத்த கேள்வி. உன்னுடைய சரீரத்தை எப்படி வைத்திருக்கின்றாய்? முதல் கேள்வி. அந்த சரீரங்கிற ரதத்தை ஓட்டுகின்ற சாரதியாக இருக்கிற புத்தியை நீ எப்படி வைத்திருக்கின்றாய்? அந்த புத்தியை நுண்ணியதாக சிறந்த நிலைக்கு கொண்டு வரலாம், இந்த புத்தியை கெடுத்தும் பால் கெடுத்து விடலாம். அந்த தத்துவத்துக்கு வருவதற்கு முன்பு, ஒரு வண்டியில் ஏறுவதற்கு முன்பு வண்டிக்காரன் எத்தகையவன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். டாக்ஸி வைக்கின்றோம், அந்த ஓட்டுகிறாள் குடிவெறியில் இருந்தால் உதவாதி இந்த வழியில் போகக்கூடாது என்று நாம் அதில் அவனை நம்பி ஏற மாட்டோம். குடிகாரனாக இருந்தால் குதிரை எடைக்கு போக்கிரித்தனம் பண்ணுகிறது, இந்த வண்டி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். வண்டியிலே ஓட்டையை உடைசில் இருக்கிறது, இது வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். டிரைவர் ஒருவனை நியமிப்பதற்கு முன்பு அவன் சரியாக ஓட்ட வல்லவனா அதை பரீட்சை பண்ணி பிறகு அவனிடம் கார் ஒப்படைக்கின்றோம். இந்த சரீரங்கிற ரதத்தை நம்முடைய புத்தி என்கின்ற சாரதியிடம் நாம் ஒப்படைத்திருக்கின்றோம். இந்த புத்தி எத்தகையது, இதை அறிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. புத்தி கெட்டுவிட்டால் புத்திநாசா பிரணசியதி, புத்தி கெட்டு போனால் பிறகு ஆளை அடியோடு அழிந்து விட்டு போகின்றான். நல்ல புத்தி எது? எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புத்தியினுடைய திறமை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் அதிவிரைவில் கிரகிக்கிற திறமை வேண்டும். ஒரு நல்ல சான்று, காலம் சென்ற ஓஜசானந்த சுவாமியும் இப்போ லங்கையில் இருக்கிற பிரேமாத்மானந்த சுவாமியும் ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு மறுபடியும் ஊட்டிக்கு திரும்பி கார்ல போய் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்க நல்ல குட்டிவெறியில் இருந்த சோல்ஜர் ஒருவன் மோட்டார் சைக்கிள் வேகமா வந்து இவர்கள் கார்ல ஒரு மோதி திருகி நெடுந்தூரத்தில் விழுந்தான். உடனே கார் விட்டு இறங்கி அவனை பாதுகாக்க போனார்கள். எழுந்திருந்தான். சாமி சாமின்னு 2 பேர் எடுத்து கார்ல போட்டு ஒரேடி ஓடி போயிட்டான். இவன் சாரதீபம் பண்ணின வேலை, அங்க ப்ரூடன்ஸ் இஸ் தி பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர். அந்த ஆளுக்கு உதவி பண்ண போனா அகப்பட்டிருந்த இவன் குடிச்சு உதச்சிருப்பான். அவன் குட்டிவெறியில அவன் நிலைமை பார்த்தார், இழுத்து கார்ல போட்டு ஒரேடி ஓடி போயிட்டான். இவன் அது சாரதி, அவன் பொருத்தமான சாரதி. அந்த இடத்துல அது சூழ்நிலை அனுசரித்து பண்ண வேண்டும். கார் ஓட்டுகிற பொழுது ஆக்சிடென்ட் ஆக போகுது, டிராபிக் ரூல்ஸ் கவனியாது போனா தப்பிக்கலாம், அங்க கவனிக்க கூடாது. அது சாரதிக்கு தெரிய வேண்டும். அப்ப புத்திங்கிறது எது? சமயோச்சித புத்தி என்று சொல்லுகின்றோம். எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ளுதல், அதை விவேகம் படைத்தவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். விவேகம் படைத்த புத்திமானாக நீ இரு. உன்னுடைய புத்தி சாரதியாக இருக்கிறது. அந்த புத்தியினுடைய திறமை என்ன? நலம் கேடு இவைகளை சரியாக பாகுபடுத்துகிற திறமை புத்திக்கு இருக்க வேண்டும். திடீரென்று ஒரு சூழ்நிலையில் எண்ணி பார்ப்பதற்கும் கூட நேரமில்லாத ஒரு நெருக்கடி வரும். நல்ல புத்தி படைத்திருக்கிறது, அந்த சமயத்தில் இன்னது பண்ணது என்பது உடனே விளங்கும். அதற்கேற்ற பிரகாரம் செய்தால் அது விபத்தை சமாளிக்கின்றோம், செய்ய தெரியாவிட்டால் ஆபத்தில் வந்துவிடும். ஆக சரீரம் என்கின்ற ரதத்தை தேவாலயம் போன்று வைத்திருப்பதற்கு நிகராக புத்தி என்கின்ற சாரதியை விவேகம் படைத்ததாக நாம் வைத்திருக்க வேண்டும். நல்ல புத்தி எது? நித்திய அனித்திய வஸ்து விவேகம், அது விசாரம் படைத்ததாக இருக்க வேண்டும். இகாமுத்திர பலபோக விராகம், அந்த புத்தி பற்றற்றதாக இருக்க வேண்டும். இதில் தான் புரிகின்ற கர்மங்களில் இம்மை மறுமைக்கு பயன்படுகின்ற கர்மங்களாக இருப்பவைகள் பிறவியை பெருக்கக்கூடிய வினைகள் உண்டு, பிறவியை துடைக்கக்கூடிய கர்மங்கள் உண்டு.
பிறவியை பெருக்கின்ற கர்மங்களை ஒதுக்கி தள்ளுதல், பிறவியை ஒழுக்கின்ற கர்மங்களை ஆழ்ந்து எடுத்துக் கொள்ளுதல். அது புத்திங்கிற சாரதி செய்ய வேண்டியது. எந்த பாதையில் போவது, பிரவൃத்திமயமாக இருக்கிற பாதையில் போகாது, நிவൃத்திமயமாக இருக்கிற பாதையில் போக தெரிந்தது நல்ல சாரதி ஆகின்றது ஆத்மசாதகனுக்கு. ஆத்மசாதகனுக்கு நல்ல சாரதி அமைய வேண்டும், நல்ல புத்திமானாக இருக்க வேண்டும். அவனுடைய புத்தி தெளிவு ஜீவிதத்தை அவன் பயன்படுத்துவதென்று விளங்குகின்றது. எதை விலக்குதல், எதை ஏற்றுக்கொள்ளுதல் நல்லறிவு படைத்தவனுக்கு அது விளங்குகின்றது. அந்த நல்லறிவே எப்பொழுது வருகிறது? இந்த புத்தி எவ்வளவுக்கெவ்வளவு பரமாத்மாவை சார்ந்திருக்கிறது அவ்வளவுக்கவ்வளவு இதில் தெளிவுண்டாகிறது. அப்ப தியானம் பழகுகின்றோம். ஏன் தியானம் பழக வேண்டும்? நம்முடைய அந்தக்கரணம் புத்தி ரத்தியாக உள்ளே இருக்கின்ற ஆத்மாவில் ஒன்றுபட்டு அதில் லயமாயிருக்கின்ற வேளையில் எல்லாம் இது தெளிவை பெறுகிறது. சர்வகாலம் பிரபஞ்சம் தருகிற நலங்கேடுகளிலேயே உழன்று கொண்டிருக்கிற பொழுது இந்த புத்தி கூர்மையை இழக்கின்றது, விவேகத்தையும் இருக்க இழக்கின்றது. நாள்தோறும் உள்ளிருக்கிற அந்தராத்மாவினிடத்தில் போய் அதில் லயமாயிருந்து பழகிற அளவு அதற்கு தெளிவு உண்டாகின்றது. பள்ளிக்கூடத்திலே ஒரு நியதி வைத்தோம். ஒவ்வொரு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன் அரை நிமிஷம் மௌனமாக இருப்பது ஆசிரியர் மாணாக்கர்கள். அந்த மௌன நேரத்தில் மனது கூத்தாடாதிருந்தால் ஆத்மஸ்வரூபத்தில் லயமானதாகிறது. அடுத்த பாடத்துக்கு தகுதியுடையதாக இருக்கின்றது. அயர்ந்து தூங்குகின்ற பொழுது அந்த கரணம் வேலை செய்யாதிருக்கிறது, காலையில் தெளிவுண்டாகிறது. இந்த புத்தி உள்ளிருக்கிற ஆத்மாவை சார்ந்து பழகுகின்ற அளவு திறமை வாய்ந்த, கிரகிக்கிற வல்லமை வாய்ந்த புத்தியாக மாறி அமைகிறது. அது நல்ல சாரதியாக அமைகிறது. சூழ்நிலைக்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ளுவது நல்ல சாரதியினுடைய திறமை. அந்தந்த சூழ்நிலைக்கேற்ற பிரகாரம் வாழ்க்கையை கொண்டு செலுத்துவது புத்திமானுடைய செயல். புத்தியை விவேகம் படைத்த நல்ல புத்தியாக செய்து வைப்பது ஆத்மசாதனம் ஆகின்றது. வள்ளுவர் வாக்கு மறுபடி சொல்ல வேண்டியது, எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதனுடைய லாப நஷ்டம் இத்தகையது, இதனால் வரும் தன்மை இத்தகையது. முற்கூறியே புத்தி அறிகிறது. சூழ்நிலையை சாரத்தை அறிந்தால்தான் ரதத்தை கொண்டு செலுத்துகின்றான். அப்படி விவேகம் நிறைந்த புத்தியை படைத்திருப்பது ஆத்மசாதனத்துக்கு இன்றியமையாத பகுதி. அந்த விவேகத்தினுடைய பாங்கு ராமகிருஷ்ணர் நரேந்திரனும் கேட்கின்றார், நாளைக்கு நீ துறவியாகி காவி வஸ்திரம் அணிந்து கொண்டு வீதியில் போகிற பொழுது உன்னுடைய கல்லூரி தோழர்கள் எல்லாம் இப்படி நரேந்திரன் கெட்டு போய்விட்டான் என்று பரியாசம் பண்ணுவார்கள். உலக நிலையை படம்படி சொல்லுகின்றார். அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். அப்பொழுது நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்றார். நரேந்திர பதில் சொல்றார், மதம் பிடித்த யானை வீதியில் தன்போக்கில் போகின்ற பொழுது நாய்கள் குலைத்துக் கொண்டு பின்னால் வருகின்றன. அந்த நாய்களை பொதுப்படுத்தாது எப்படி மதம் பிடித்த நாய் போகும், அந்த போக்கில் நான் போவேன் என்று சொன்னார். அவ்வளவு தூரம் வரம்பு கடந்து போய்விடாதே பரம்சர், அவர்களும் நாராயண சொரூபம் என்பதை மறந்து விடாதே. அது கொஞ்சம் அந்த வேகத்தை தணிக்கிறார். அவ்வளவு தூரம் வரம்பு கடந்து போய்விடாதே, அப்படி சொல்லுகிறவர்களும் நாராயண சொரூபம் என்பதை மறந்து விடாது. இந்த வேகத்தை கொஞ்சம் தணிக்கின்றார். அவருடைய புத்தி என்ன போக்கில் பண்பட்டு வருகிறது என்பதற்கு சான்று. அந்த வேகத்தை இவர் ஒழுங்குபடுத்துகின்றார். பிறகு வாழ்க்கையே அந்தமயமாகத்தான் வந்தமைந்தது.
புத்திந்து சாரதன் வித்தி மனக பிரகிரகமேவச்சா, மனது பிடிகயிறாக இருக்கின்றது. சாரதி கையில் அந்த லகான் அல்லது பிடிகயிறு தான் அதனுக்கும் குதிரைக்கு இடையில் உள்ள தொடர்பு. பிடிகயிறு இல்லாத போய்விட்டால் குதிரை எங்கு வேண்டுமா எடுத்துக்கொண்டு போய்விடும். கார் ஓட்டுகிற பொழுது ஸ்டியரிங் வீலுக்கும் கீழுள்ளதுக்கு தொடர்பில்லாத போய்விட்டால் எங்கேயோ போய் மோதி அது ஒளிந்து கொண்டு போகும். ஸ்டியரிங் வீல் அவன் இப்படி பிடிக்கின்றான், அது முறையாக அமைந்திருக்க வேண்டும். பிறகு இவன் விரும்பிய இடத்துக்கு அதை செலுத்த முடியும். மனத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு, ஆத்ம சாதனத்தில் மனதில் இருக்கிற சிறப்பு மனக பிரகிரகமேவதா. பிடிகயிறு குதிரைக்கும் சாரதிக்கும் தொடர்பு பண்ணி வைப்பது பிடிகயிறு. இந்திரியாணி ஹயானாகு, குதிரைகள் பஞ்சேந்திரியங்கள் குதிரைகளாக இருக்கின்றன. பார்த்தசாரதி 4 குதிரை பூட்டியது 4 யோகங்களையும் கையாண்டு பரத்தை அடைவதற்கு அங்கு 4 குதிரை பூட்டப்பட்டது. நம்முடைய அமைப்பில் பஞ்சேந்திரியங்கள் 5 குதிரைகளாக அமைந்திருக்கின்றன. அந்த இந்திரியங்களுக்கும் உள்ளே சாரதியாக இருக்கிற புத்திக்கும் இடையிலுள்ள தொடர்பு என்ன? மனது என்பது பிடிகயிறு. மனோதத்துவத்தை நாம் இப்பொழுது ஆராய வேண்டும். இப்பொழுது மனதை பயன்படுத்துகின்றோம். பஞ்சேந்திரியங்கள் வேலை செய்கின்றன. புற உலகினுடைய அனுபவம் நமக்கு இப்பொழுது இருக்கின்றது. இன்னிடத்தில் இருக்கின்றோம், இன்னாரெல்லாம் கூடியிருக்கின்றோம், இன்ன விஷயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்திரியங்கள் மூலமாக புலப்படுகின்றது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை தெரிவான்கட்டே உலகு. இது சாதாரணமாக சொல்லப்பட்டது. ஒரு வேதாந்த தத்துவமே இந்த குறள் அமைந்திருக்கிறது. உலகுங்கிறது என்ன? உலகுக்கு இது விளக்கம். 5 பொறிகளால் நுகரப்படுவது உலகு. ஒருவனுக்கு கண்ணே இல்லை, புறத்தில் உள்ள வடிவம், நிறம் அவனுக்கு தெரியாது. காதே இல்லை, எந்த மொழி பேசியும் அவனுக்கு பயன்படாது. மூக்கே இல்லை, துர்நாற்றம், சுகந்தம் அது அவனுக்கு விளங்காது. கல்லு போன்று இருக்கிற ஸ்பர்ச உணர்ச்சியில் தெரிவித்தால் ஒன்றும் தெரியாது. நாவே இல்லை, உணவை சுமைப்பதும் இல்லை. 5 பொறிகள் செயலற்று போய்விட்டால் நமக்கு புற உலகம் இல்லை. நம்ம புத்தியை கொண்டு இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புற உலகம் 5 பொறிகள் இருக்க வேண்டிய நல்ல நிலையில் இருக்கின்றன. புற உலகம் நமக்கு புலனாகின்றது பொறிகள் மூலமாக. 5 பொறிகள் செயலுக்கு போய்விடுகின்றன. புற உலகத்தை நாம் பொருள்படுத்த முடியாது. நாம் காண்கின்ற புற உலகம் நம்முடைய பஞ்சேந்திரியங்களை பொறுத்தது. இது பாழடைகின்ற அளவு புற உலகத்தினுடைய அனுபவம் தடைப்படுகிறது. இது பெரிய கோட்பாடு. 5 பொறிகளும் நல்ல நிலையில் இருக்கின்றன. புற உலகை பொருள்படுத்துகிற தன்மையும் இருக்கிறது. மனக பிரகிரகமேவச்சா. இங்கு வேறொரு சான்று சொல்லுகிற இடத்து டெலிபோன் சமாச்சாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேசுகிற ஆள் சரியாக பேசுகின்றான், ரிசீவ் பண்றதுக்கு ஆள் இருக்கிறார். டெலிகிராஃப் வயர் இடையில் வெட்டிவிட்டால் போச்சு, இவன் பேசலாம், அங்க எட்டாது. அந்த 2க்கும் தொடர்பு தருகிற கம்பியில் பழுது வராது இருக்க வேண்டும். இந்த சாரதிக்கும் புற உலகில் பொருள்படுத்துகின்ற குதிரைகளாக இருக்கின்ற இந்திரியங்களுக்கும் இடையிலே தொடர்பு பண்ணி வைப்பது மனசு. இன்னொரு சிறந்த சான்று, கோட்டைக்குள்ளே படை இருக்கின்றது, சிப்பாய் படை இருக்கின்றது. கோட்டைக்கு வெளியே எதிரிகள் வந்து தாக்க வந்திருக்கின்றார்கள். கோட்டைக்கு அகல் அடுத்து இருக்கின்றது. மடக்கு பாலம் போடப்பட்டிருக்கிறது.
இந்த பாலத்தை உள்ளே மடக்கி எடுத்துக்கொண்டால் பழைய முறையில் அகழுக்குள் இறங்கினால் முதலே இருக்கின்றன முள்ளு கம்பியெல்லாம் குத்தி வைத்திருக்கிறார்கள். உள்ளே இறங்குவதாக அவன் உள்ள வர முடியாது. இன்றைக்கு நிலம் வேற. பிளேன்ல வந்து போட்டா ஒரு அடியில எல்லாம் ஒளிஞ்சு போயிரு. அன்றைக்கு பெரிய பாதுகாப்பு அந்த மடக்கு பாலத்தை உள்ளே மடக்கி எடுத்துக் கொள்ளுவது. அதற்கு நிகர் மனது என்கின்ற பிடிகயிறு மனதை மடக்கி எடுத்துக்கொண்டால் புற உலகம் இருந்தும் அது நமக்கு இல்லை. அதற்கு பெரிய பிரமாணம் சுஷுப்தி, அயர்ந்த உறக்கம். அயர்ந்த உறக்கத்தில் என்ன ஆகிறது? மனதை மீட்டெடுத்து உள்ளே ஒடுக்கி விடுகின்றோம். மடக்கு பாலத்தை உள்ளே எடுத்து ஒடுக்குவதற்கு நிகராக மனதை உள்ளே வாங்கி ஒடுக்கி விடுகின்றோம். 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. கண்ணை திறந்து கொண்டு தூங்குவான். போய் பக்கத்தில் நின்று பார்க்கலாம், அவனுக்கு தெரியாது. காது திறந்தபடி இருக்கிறது. வாய்க்கு வந்தபடி திட்டுங்க. பரமசவஸ்தையில் நிந்தாஸ்துதி பொருள்படுத்தாது கிடக்கின்றது. அது ஏன்னா விஷயத்தை வாங்கறது அந்த மனசு இல்லை. ஒரு காரியம் ஒரு வேளை நிகழும். வாய் திறந்துட்டு தூங்குகின்றான். ஒரு சொட்டு தேன் வையுங்கள், நாக்கு சொலத்தி எடுக்கும். ஆனா அவனுக்கு தெரியாது. குனியில் ஒரு கொட்டு வைங்க, தொடச்சு தள்ளீரு, காலையில் கேட்ட தெரியாது. காரணம், மனது அந்த கனெக்ஷன் தொடர்பு வருகிற மனசு உள்ள ஒடுங்கி போய்விட்டது. அந்த நாடி நரம்புகள் சில செயல்களை செய்கின்றன. போக்தாவாக இருந்து நலம் தீங்கை அனுபவிக்கிற நிலை மனதை உள்ளே வாங்கி மடக்கி எடுத்துக்கொண்ட பிறகு இல்லை. மனதுதான் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக புற உலகோடு தொடர் வைத்திருக்கிறது. இந்திரியானாம் மனசாஸ்மி, கிருஷ்ண பரமாத்மனுடைய வாக்கு. இந்திரியங்களுக்கிடையில் நான் மனசாக இருக்கின்றேன். ஒவ்வொரு இந்திரியத்தோடும் மனது தொடர்பு வைத்தால் அந்த இந்திரியத்தினுடைய செயல் நமக்கு பயன்படுகிறது. மனது தொடர்பு வைக்காவிட்டால் அது வேலை செய்து கொண்டிருந்தும் பயனில்லை. சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்க கேட்க மனசு எங்கேயோ போய்விடுகிறது. கேட்கிற ஆளை சொல்லுகிற ஆள் ஒரு கேள்வி கேட்டால் இதுக்கு என்ன சொல்லுகின்றான்? மறுபடியும் சொல்லுங்க, மனசு எங்கேயோ போயிட்டது. மறுபடியும் சொல்லுங்க, மனசு எங்கேயோ போய்விட்டது. டெலிபோன் கூப்பிடுகின்றோம், ராங் நம்பர்னா சரியெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். அப்படி மனசு சரியாக பொருந்தி இருந்தால்தான் அந்தந்த இந்திரியம் அதனுடைய வேலை செய்கிறது. சாப்பிடுகிற பொழுது இன்னும் சாப்பிட்டேன் என்று தெரியாது சாப்பிடுறவர்கள் உண்டு. ஏதோ யோசனை இல்லை. மனசு அதோடு பொருந்தாவிட்டால் அந்த இந்திரியம் வேலை செய்தும் அது வேலை செய்ததாகாது. அப்ப மனது எத்தகையது? கோட்டைக்குள்ளே இருக்கின்ற துருப்புக்கும் புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் இடையில் அந்த பாலம் தொடர் வைப்பது போன்று உள்ளிருக்கின்ற சாரதிக்கும் புறத்தில் இருக்கின்ற குதிரைகளாக இருக்கிற இந்திரியங்கள் அதன் மூலமாக உலகுக்கும் தொடர்பு வைப்பது நம்முடைய மனது. இந்த மனதை பண்பட்ட நல்ல மனதாக வைத்திருப்பது அடுத்த ஆத்ம சாதனம். கல்வியிலே விளக்கம் சொல்ல வந்த அவை வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். அந்த மனது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதாகின்றது, மனது நல்லது ஆகின்ற அளவு ஆத்மசாதனத்துக்கு அது பொருத்தமான கருவி. மனது எவ்வளவுக்கு எவ்வளவு கேடுடையதாகிறது அது ஆத்மசாதனத்துக்கு பொருந்தாத கருவி. பொருந்திய கருவி எது? மனதில் பொருந்தாத கருவி எது? பயிற்சி கொடுத்த துரோணாச்சாரியர் உலகுக்கு 2 சிஷ்யர்கள் மூலமாக எக்காலத்திலும் எல்லாருக்கும் பயன்படுகின்ற பாங்கில் துரோணாச்சாரியர் விளக்கிவிட்டார். ஒரே ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள் துரியோதனன், தர்மன். ஒரே ஆசிரியரிடம் பயிற்சி பெற்றவர்கள். பயிற்சி பூர்த்தியான பிறகு இந்த உலகை அறியும்படி 2 பேருக்கு ஒரு கேள்வி போட்டார். ஒரு கெட்டவனை தேடிக் கொண்டு வா என்று தர்மனை அனுப்புகின்றார்.
ஒரு நல்லவனை தேடி கொண்டு வா என்று துரியோதனை அனுப்புகின்றார். ஒரே கேள்வி 2 தினம் போட்டார். அந்த உள்ள அமைப்பு அவருக்கு தெரியும். துரியோதனன் தேடுகின்றான் தேடுகின்றான், உலகத்தில் நல்லாளே இல்லை என்று முடிவுக்கு வருகின்றான். தர்மன் தேடுகின்றான் தேடுகின்றான், உலகத்தில் கெட்டவனே இல்லை. ஆராய்ச்சி பண்ணியது ஒரே உலகு, பயிற்சி பெற்றது ஒரே ஆசிரியரிடம், பிறந்தது ஒரே குடும்பத்தில், வளர்ந்தது ஒரே சூழ்நிலையில். ஒருவன் கண்ணுக்கு உலகத்தில் கெட்டவர் இல்லை, தென்படவே இல்லை. இன்னொருவன் கண்ணுக்கு நல்லவன் தென்படவே இல்லை. மனக பிரகிரகமே வச்சா, இத்தகைய மனசு, துரியோதனன் படைத்த மனசு, பரமேஸ்வருடைய வாக்கில் மனது என்கின்ற கண்ணாடி போட்டு உலகத்தை பார்க்கிறோம். பச்சை கண்ணாடி போட்டு இருக்கிறவர்களுக்கு உலகமெல்லாம் பச்சை, சிவப்பு கண்ணாடி போட்டு இருக்கிறவர்களுக்கு உலகமெல்லாம் சிவப்பு. துஷ்டத்தனம்ங்கிற பாங்கு படைத்த மனதை கொண்டு துரியோதனன் பார்க்கின்றான், உலகத்தில் உள்ளவரெல்லாம் கெட்டவர்கள். நல்ல மனமுண்டாம், நலமே வடிவெடுத்துள்ள மனது கொண்டு தர்மன் பார்க்கின்றான், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்கள். ஆத்ம சாதனத்துக்கு இன்றியமையாத பகுதி நல்ல மனம் படைத்தவர்கள் நாம் ஆக வேண்டும். பாவ சம்சுத்தி என்று சொல்லுவது, அந்த மனப்பான்மை தூய மனப்பான்மையாக இருக்க வேண்டும். பரமேஸ்வரர் ஒரு திரும்ப திரும்ப ஒரு பதத்தை கையாளுவார், குழந்தை போன்று சரள சுபாவம். இந்த சரள சுபாவங்கிறது குற்றங்காணாத குழந்தையினுடைய பாங்கு. சரள சுபாவம் படைத்தவர்கள் ஆத்மசாதனத்தில் விரைந்து மேலே போகலாம். குயுக்தி முறையில் போகின்றவர்களுக்கு அது காக்கை போன்றது, அதிசாமர்த்தியமாக நடந்து கொள்ளும். ஆனா எங்க மலம் கிடைக்க அதைத்தான் அந்த காக்கை பார்த்து கொண்டிருக்கும். அப்படி குயுக்தி உலக காரியத்துக்கு பயன்படலாம், ஆத்மசாதனத்துக்கு அது இடைஞ்சல். அதுக்கு நிபுணர் அந்த துறையிலே சகுனி. மகாபாரத்தில் உள்ள பாத்திரங்களும் அந்த சரள சுபாவம், குழந்தையினுடைய பாங்கு, தெளிந்த மனசு வர வர தெள்ளிய மனதாக அமைகிற பொழுது புறத்தில் தென்படுவைகள் எல்லாம் உள்ளபடி செய்தி கொண்டு வருகின்றன. தெள்ளிய மனம் படைத்திருக்கிறவர்களுக்கு அப்ப உள்ளபடி செய்து கொண்டு வர உள்ளது என்ன? ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், பிரபஞ்சமாக தென்படுகிறதே. ஈசன் இப்படி விளையாடுகின்றான். அங்கு அந்த தெய்வீகம் திகழ்வது சுத்த மனசுக்கு விளங்குகிறது, மலினப்பட்ட மனசுக்கு அது விளங்காது. தூய மன அந்தக்கரண சுத்தி, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆளுதல்ங்கிற நிலை, நல்ல மனம் படைக்கின்ற அளவு நாம் சாதனத்துக்கு தகுதியுடையவராகின்றோம். பொல்லாத மனது படைத்திருக்கிற அளவு அது சாதனத்துக்கு உதவாது. இப்ப மனக பிரகிரகமேவத்தா, பிடிகயிறாக மனது இருக்கிறது. புற உலகுக்கும் அக உலகுக்கும் மனத்தின் மூலமாக தொடர்பு வைக்கின்றோம். ஒவ்வொரு இந்திரியத்தோடும் மனசு பொருந்தி இருக்கின்ற பொழுது அந்த இந்திரியம் செயல் புரிகிறது. மனது அதை விட்டு பிரிந்து கொண்டால் செயல் புரிந்தும் உள்ள செய்தி வருவதில்லை. அந்த அளவில் இந்திரியங்களுக்கெல்லாம் முதன்மை வகிக்கின்ற நிலையில் மனது இருக்கிறது. மேலும் மேலும் இந்த மனதை நன்கு பண்படுத்துதல் ஆத்மசாதனமாகிறது. 3 தோஷங்களை குறித்து பரமேஸ்வரர் எச்சரிக்கை பண்ணுகின்றார். அஞ்சுதல், வெட்கப்படுதல், பொறாமைப்படுதல், இந்த 3 மனதை பாழ்படுத்துகின்றன. அச்சமே வடிவெடுத்தவர்கள் எதற்கென்றால் அஞ்சுதல், பயப்படுதல், ஒரு காரியத்துக்கு அவர்கள் உதவ மாட்டார்கள். நல்லதில் போகின்ற இடத்தும் வெட்கப்படுதல், நல்லதில் வெட்கப்படாது போக வேண்டும். நரேந்திரன் கேட்டது, உன்னை எல்லாம் பரியாசம் பண்ண பொழுது என்ன பண்ணுவான்னு கேட்ட பொழுது நரேந்திரன் சொன்னது, வெட்கப்படுகிற நிலையாக இருக்கு. பழைய சூழ்நிலை இப்ப புது நிலை வந்து தனக்கு வெட்கம் வரக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்தில் வெட்கப்படுவதல்ல, பொல்லாததை செய்யக்கூடாது என்று வெட்கப்படலாம். நல்லதில் ஈடுபடுவதற்கு சில வெட்கப்படுவார்கள்.
பல பெரிய மனுஷர் கோயிலில் வந்து விழுந்து கும்பிடுனா இங்கேயும் அங்கேயும் பார்ப்பார்கள், வெட்கப்படுவார்கள். சில தனியா விழுந்து கும்பிடுவார்கள், மற்றவரிடத்தில் டிக்னிட்டியை ஸ்டேக். இத்தனை பேர் பார்க்கிற பொழுது விழுந்து கும்பிடுவதா, அது பொருந்தாத வெட்கம். எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, கோயிலில் வந்து வீழ்ந்து கும்பிடுகிற அந்த பேர் வழி அது வெட்கத்தை வென்றது. நமக்கு தெரிந்த ஒரு சொல்றது, ராமானுஜாச்சாரியர் அண்டர் செக்ரட்டரி மெட்ராஸ் கவர்மெண்டில் பெரிய உத்தியோகர்களோடு இருப்பார். அவர்கள் அழைத்துக் கொண்டும் மடத்துக்கு வருவார். மடத்தலைவர் பார்த்த உடனே விழுந்து கும்பிடுவார். மற்றவர்கள் ஆமோதிக்கிறவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இவருடைய அந்தஸ்தில் கீழே இருக்கிறவர்களும் அப்படி இருப்பார்கள். இவர் விழுந்து கும்பிடுவார். நாணத்தை வென்றதுக்கு அது அறிகுறி. நல்லதில் ஊக்கத்தோடு போக வேண்டும். சிலருக்கு நாணம் வருகிறது, அது மனது பண்படாத மனசு. பிறகு பொறாமைப்படுதல், அந்த மனதில் உள்ள சிரேயசெல்லாம் அடித்து தள்ளிவிடும். பொறாமைப்பட்டார் மற்றவர்கள் அடைகிற முன்னேற்றத்தை பார்த்து அனுமதி தருகிற முறையில், அதற்கு ஆசி கூறுகிற முறையில், உற்சாகம் தருகிற முறையில் அதை பாராட்டுகின்ற அளவு நம்மிடத்து நலன் வளர்கிறது. அதை குறித்து மனது வேகின்றது, சகிக்க முடியாத நிலை. அது மனது வெந்தே பாழாக போகிறது. அது விருத்தி அடையாது. பொறாமை மிக பொல்லாதது. அது தலையெடுக்கின்ற இடத்து பாக்கி எல்லா சிரேயசும் அது தேய்த்து தள்ளிவிடும். அப்ப மனக பிரகிரகமேவச்சா, மனது பிடிகையிலாக இருக்கிறது. இந்த மனதை பண்படுத்துவதற்கு அளவு சாதனத்தின் மேலே போகின்றோம். இந்த மனதில் பாழ்படுத்துகிற இந்த 3 தீங்கு மனதில் வராது பார்த்துக்கொள். அச்சமே வடிவெடுத்திருக்கின்ற ஆள், வெட்கப்படுகின்ற ஆள், பொறாமைப்படுகின்ற ஆள் மனது உயர்ந்த நிலைக்கு வராது. அந்த மனது எப்பொழுதும் கீழ்மேல் தான் உழலும். இந்த பொல்லாங்கு மனதில் வராது தடுத்தாண்டால் நல்ல மனதாகின்றது. அது நல்ல பிடிகையில் ஆகிறது. அப்படி மனதை பண்படுத்தியாய்விட்டால் பாக்கி பகுதி மிக சுலபமாக போய்விடுகிறது. ஸ்தூலமாக இருக்கிற சரீரம் முதல்ல சொல்லப்பட்டது. அந்த கரணமாக இருக்கிற புத்தி மனசு அடுத்தபடியாக சொல்லப்பட்டது. இந்திரியாணி ஹயான்னாகு, இந்திரியங்கள் குதிரைகளாக இருக்கின்றன. 5 இந்திரியங்களும் 5 குதிரைகளாக இருக்கின்றன. இந்திரியம் என்ன பண்ணுகிறது? இந்திரியா அர்த்தம் விஷயங்கள் என்று சொல்லுகின்றவைகளிடத்து இந்த இந்திரியங்கள் ஓடுவது அவருடைய போக்காக இருக்கிறது. விஷயங்களிடத்து இந்திரியங்கள் சதா ஓடுகின்றன. நல்ல சாப்பாட்டில் பிரியமான ஆள் கோயிலில் நைவேத்தியம் வைத்திருக்கிறது. திரும்ப திரும்ப அதுல கண்ணு போனால் அவனுக்கு அந்த இந்திரியார்த்தத்தில் நாட்டம் இருக்கிறது. நீ அது ஈசனுக்கு பிரசாதம் என்று கண்டு பழகுங்கிறது என்றால் கடவுளுக்கே முதல்ல வச்சது. உனக்குங்கிற ஆசையை வெல்லுவதற்கு அது கடவுளுக்குரியது என்று பழகு. இந்த மனதை திருத்தி அமைப்பதற்கு நல்ல பட்சணங்கள் பண்ணுகிற பொழுது அதில் ஆசை வைக்காது சமைக்க வேண்டும். அது தன்னை வெல்லுவதற்கு உபாயம். சமைக்க சமைக்க கொஞ்சம் ருசி பார்த்துட்டு அது தேவாரா நைவேத்தியத்துக்கு அது உதவாது. இன்னொரு விஷயம், தெய்வத்துக்கு படைக்க ஆயத்தப்படுத்துகிற பொழுது அது நிவேதனம் அல்லது நைவேத்தியம். படைத்தான பிறகு அது பிரசாதம். படைப்பதற்கு முன்பு அதை நிவேதனம் அல்லது நைவேத்தியம் சொல்ல வேண்டும். படைத்தான பிறகு அது அவனுடைய பிரசாதம். இந்த 2 பதம் நாம தெரிஞ்சிருக்கணும். உணவை தெய்வத்துக்கென்றே ஆயத்தப்படுத்துகிற பொழுது அது நைவேத்தியம் அல்லது நிவேதனம். படைத்தான பிறகு அது பிரசாதம். நைவேத்தியமாக ஆயத்தப்படுத்துகிற பொழுது அதில் சமைக்கிறவன் ஆசை வைத்தால் அந்த உணவு தூயதல்ல. படைக்கிறவன் அதில் ஆசை வைத்தால் தூயதல்ல. ஏன் கோயில் மூடிக்கொண்டு போகிறார்கள்? எல்லா திருசாலும் என்று கொண்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லதுன்னு ஆசைப்பட்டா அது நைவேத்தியத்துக்கு பொருந்தாது. அதனால அது மூடிக்கொண்டு போறது. ஆனா
யாருடைய பார்வை அதுலயே அதுல ஆசை வைக்கிற ஆள் இருந்து அப்புறம் அது கட்டி சாத்துக்குள்ள எலி வச்சு கட்டியதுக்கு நிகராகி விடுகிறது. தத்துவத்தை விட்டு நான் பேச முடியாது. என்ன தத்துவம்? விஷயான் கோச்சரான், விஷயங்கள் தான் பாதையாக இருக்கிறது. விஷயங்களில் மிக பொல்லாத விஷயமாக இருப்பது, எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருப்பது, நாவுக்கு இலக்காக இருக்கின்ற பட்சணம். அது ஜென்மாந்திர வாசனை. சிறு குழந்தை முதல்ல கருத்து எது கையில் கொடுத்தாலும் வாயில வைக்கு. அது உயிர்களுக்கு இது பொதுவானதாக சான்று. குழந்தையில் எதை கொடுத்தாலும் அது வாயில வைக்கு. அகப்பட்டதையெல்லாம் தின்று பழகியது ஜீவர்கள் ஜென்மாந்தரத்தில் செய்த பழக்கம். அந்த இந்திரியங்களை இனி சரியான பாங்கில் பக்குவப்படுத்துவது ஆத்மசாதனமாகிறது. அதை முன்னிட்டுத்தான் ஆத்மசாதகர்கள் தெய்வத்துக்கென்று சமைக்க வேண்டும். தெய்வத்துக்கு படைத்தான பிறகு அவருடைய பிரசாதமாக அருந்த வேண்டும். அந்த பட்சணத்தில் ஆசை வைக்காது பழகிற பொழுது நாவை சரியாக நாம் பக்குவப்படுத்துகின்றோம். நாவை வென்றுவிட்டால் பிறகு எல்லாம் வென்றதாகிறது. இந்த சரீரம்ங்கிற ரதத்தில் வீற்றிருக்கிற உள்ள இருக்கிற ஆத்மா, அது போக்தாலும் ஜீவாத்மா, அது பரத்துக்குரியதாக செய்ய வேண்டும். அதன் பொருட்டு சரீரத்தை தேவாலயமாக வைத்திருப்பது, விவேகம் படைத்த மனசை புத்தியை வளர்ப்பது, பண்பட்ட நல்ல மனம் படைத்திருப்பது, பஞ்சேந்திரியங்களையும் சன்மார்க்கத்திலேயே போகும்படி தூண்டுதல். அப்படி செய்து வந்தால் நம்முடைய சொரூபத்தை பரமனுக்குரியதாக திருத்தி அமைக்கின்றோம். பரமனுடைய பேரருளால் அத்தகைய பெருவாழ்வுக்கு நாம் தகுதியுடையவர்கள் ஆவோமாக. நம பார்வதி பதையே.